அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அருளால் நல்ல புத்தாடைகளை அணிந்து மன நிறைவோடு இறைவனை தொழுது வழிபட்டு இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தாலும், இஸ்லாத்தில் இன்னும் முக்கியமாக சொல்லப்பட்ட நோன்பு பெருநாளாக இருந்தாலும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்கள் நம்மை கடந்து தான் செல்லும். அல்லாஹ் சிலருக்கு அந்த பாக்கியத்தை தொடர செய்வான். சில சகோதரர்களுக்கு மரணத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை, உலகத்தின் கணக்கை முடித்து விடுகிறான். இப்படி நாம் விரும்பியும் விரும்பாமலும் இந்த ஹஜ்ஜு பெருநாள் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையை தொட்டு கடந்து செல்கிறதே. இந்த நாள் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்று முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. பொதுவாக இந்த நாள் என்ன பண்ணுவோம்? புத்தாடைகள் அணிவோம். அது அணியக்கூடாதுன்னு சொல்லல, மார்க்கம் அனுமதிக்கிறது. நல்ல உணவு பண்டங்களை, உணவுகளை சாப்பிட்டு ருசித்து மனமகிழ்ச்சி அடைகிறோம். மார்க்கம் தடுக்கல் அனுமதிக்கிறது. பீச்சுக்கு, சுற்றுலா தலங்கள் என்று மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று இளைப்பாரி அப்படி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். மார்க்கம் அனுமதிக்கிறது. விளையாட்டு போட்டி நடத்தி அப்படி சந்தோஷப்படலாமா? அதுவும் மார்க்கம் அனுமதிக்கிறது. இது இல்லாம இன்னும் பல காரியங்களை நம்முடைய பெருநாள் தினங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன பசங்களுக்கு பெருநாள் காசு கொடுக்கும் போது, அந்த பசங்க வாங்கும் போது அது ஒரு சந்தோஷம். இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் பெருநாள் நாட்களில் ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது அப்படி காலையிலேருந்து இரவு வரைக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே திருப்பியும் மிஷின் மாதிரி மறுநாள் காலையில சகஜமாக பழைய நிலைக்கு சென்று விடுறோம். அப்ப பெருநாள் வந்தால், ஹஜ்ஜி பெருநாளோ நோன்பு பெருநாளோ, ஒவ்வொரு பெருநாளுக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பினையே பெறணும். எந்த பெருநாள் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? புத்தாடை அணியணும், நல்லா சாப்பிடணும், ஊர் சுத்தி பார்க்கணும். அன்னைக்கு இரவு முடிந்து விட்டால் அதோட அந்த பெருநாள் முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும். பெருநாள் அன்னைக்கு இந்த மதிய நேரத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு ஆள் தூங்கிட்டாருன்னா அப்படியே அசரு மகரிப்பு இதெல்லாம் கட்டாயி 7-8 மணிக்கு எந்திரிப்பாரு. அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போனா போல. பெருநாள் முடிஞ்சா, தூங்கிட்டோமே, வேற எங்கேயாவது பீச்சுக்கு போயிருந்தா, எங்கேயாவது பைக் எடுத்து ரவுண்ட் அடிச்சிருந்தா அதுதான் நமக்கு திருப்தியா இருந்திருக்கும். பெருநாளே வெடிச்ச தூங்கி எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்கிட்டோமே அப்படின்னு மனசு கஷ்டப்படும். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, பெருநாள்னா இவ்வளவு தான், இப்படி இருக்கிறது தான் பெருநாள், அதுக்குதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் போல என்பதை போன்று நாம சொல்லாவிட்டாலும் செயல்கள் அப்படி காண்பிக்கிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜு பெருநாளை எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு வருஷமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தார்கள், பிள்ளைகள் இவர்களை சார்ந்து தான் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறோம். இவர்கள் செய்த சில தியாக செயல்களை வைத்து ஹஜ்ஜிலே சில கிரிகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல விஷயத்தை பல உரைகளில் கேட்கிறோம். பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் வந்து விட்டால் இதுதான் டாபிக். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் எடுத்து பாடமாக கற்பிப்பதற்கு, சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு இப்ராஹிம் அவர்கள் நமக்கு படிப்பினை உள்ளவர்கள் என்று சொன்னால், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு சொல்றான், இந்த முகமது இடத்துல, உங்க தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், A to Z எல்லாத்திற்கும் இந்த ரசூலுல்லாஹ் முஹம்மது உங்களுக்கு போதும். இந்த ஒத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் மொத்த செய்தியையும். ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு ரோல் மாடல். அதே குர்ஆன்ல அல்லாஹ் வேற மாதிரி சொல்கிறான், உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி. அப்ப அல்லாஹ் எங்க தொட்டு எங்க வைக்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி? உற்ற நண்பராக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த சோதனைகள், கஷ்டங்கள், தியாகங்கள், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். இவ்வளவு தியாகம் செஞ்சு சோதனைகள் அனுபவிச்சு அல்லாஹ்வுடைய உற்ற தோழன் என்ற பட்டத்தை பெற்று ரசூலுல்லாஹ்க்கு முன்மாதிரியாக இருந்து மறுமை நாளில் பல சிறப்புகளை பெறக்கூடிய அளவிற்கு இப்படி இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரே காரணம், அவங்க செஞ்ச தியாகம். அந்த தியாகம் செய்வதற்கு என்ன காரணம்? ஏன் அந்த தியாகத்தையே நம்மளால் செய்ய முடியவில்லை? அதிகபட்சம் நம்மளால செய்ய முடிகிற தியாகம் என்பது என்ன? இந்த ஹஜ்ஜி பெருநாளே எடுத்துக்கங்க. ஒரு குர்பானி பிராணி கொடுக்கிறோம். அந்த குர்பானி பிராணியை அறுத்து ஆடோ மாடோ ஒட்டகமோ தனிப்பட்ட முறையில நம்ம செய்யறது அதிகபட்சம் ஆடு. அதுதான் அதிக இன்வால்மெண்ட் இருக்கும் ஒரு தனி மனிதருக்கு. மாட்டை இருக்கும் போது கூட கூட்டு குர்பானி ஜமாத்துல கொடுத்து நீங்க அறுத்துருங்க, இறைச்சி மட்டும் கரெக்டா குறையக்கூடாது, 5 கிலோனா 4 கிலோனா கரெக்டா வந்துடணும், அதுல கூட தியாகம் இருக்காது. அது கூட்டு குர்பானி எப்படியா? தனிப்பட்ட முறையில இவர்கள் ஒரு குர்பானி கொடுக்கணும், ஆட்டை சொல்லலாம் உதாரணத்திற்கு.
ஆட்டை குர்பானி கொடுப்பது இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களுக்காக அவர்களை அறுக்க முன் வந்த போது அதுல இருக்கிற படிப்பினை, அவங்க எப்படி தியாகத்தோட அதை அல்லாஹ்வுக்காக பயந்து இறை நம்பிக்கையோடு அதில் ஈடுபட்டாங்க, அந்த படிப்பினையெல்லாம் பெறணும். அந்த எண்ண ஓட்டத்தில், அந்த சிந்தனையில், ஒரு இறையச்ச சிந்தனையில் குர்பானி அறுக்கப்படணும். ஆனா நம்முடைய எண்ணம் குர்பானி அறுக்கப்படும் போது இறையச்சம் இருக்காது. இறைச்சி எவ்வளவு கிடைக்கும், என்ன சாப்பாடு, இன்னைக்கு பிரியாணிக்கு கரெக்டா இருக்குமா, இல்ல கூட ஏதாவது வாங்கணுமா, பக்கத்து வீட்டுல இருந்து ஒவ்வொரு கறி துண்டுகள் வரும், அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாமா, சிந்தனைகள் வேற பக்கம் போகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமாக அடிப்படையாக இந்த நாளில் இப்படி நாம் குழும்பி தொழுது உரை கேட்கிறோம் என்றால், இப்படி ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை விஷயமே இந்த குர்பானி தான். குர்பானி என்ற பொருளுக்கு நெருக்கி வைப்பது எப்படி, நம்மை இந்த செயலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கின்ற காரியம், இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற காரியம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் மீது வைக்கின்ற நம்பிக்கை, இறையச்சமும் இறை நம்பிக்கையும் கலந்த படிப்பினை பெற வேண்டிய நாள் இந்த நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டாங்க. தன்னுடைய பிள்ளையை அறுப்பதை போன்ற கனவு கண்டவுடன் நபிமார்களுடைய இயல்பு, அவங்க ஒரு கனவு காண்றாங்கன்னா அது அல்லாஹ் சொல்கின்ற அறிவிக்கின்ற வகை செய்தி. அப்ப அல்லாஹ் தான் நமக்கு அறிவிச்சு சொல்றான் என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க தன்னுடைய மகன் போய் சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, உன்னை கனவுல அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய கருத்து என்ன சொல்லு. இஸ்மாயில் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பொறுமையாக இருப்பேன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று அவங்க சொல்றாங்க. பிறகு அறுப்பதற்காக முற்படுகிறார்கள். அந்த தியாக உணர்வை பார்த்துவிட்டு இறைவன் மீது கொண்ட அச்சம், அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணும், அந்த தியாகத்தை இறையச்சத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ் தடுத்து வேறொரு பிராணியை கொடுத்து அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். அதுதான் இன்றைய வரைக்கும் வழிமுறையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த குர்பானுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் திருமறையில் ஒரு இடத்தில் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த குர்பானி பிராணியினுடைய இரத்தமோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக உங்கள் உள்ளத்தில் இருந்து வருகின்ற இறையச்சம் தக்வா தான் அல்லாஹ்வை அடைகிறது. தெளிவாக சொல்லிவிட்டானா? குர்பானி என்று சொன்னால் அங்க பிராணி அறுக்கப்படுது, ரத்தம் இறைச்சி அதெல்லாம் கணக்கு கிடையாது. இறையச்சத்தோடு நீங்க செய்யணும், இறையச்சம் தான் பிரதானம். இது அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த இறையச்சம் இருக்க போகத்தான், இறையச்சவாதியாக இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ்வுக்கு பயந்து பெற்ற பிள்ளையை அறுக்க சொல்லும் போது கூட துணிந்தார்கள். இறையச்சம் இருந்தால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியும். அந்த படிப்பினையை இது சொல்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் கூட தெளிவாக சொன்னார்கள், ஹஜ்ஜி வந்தால், இந்த ஹஜ்ஜி துல்ஹஜ் மாதம் வந்து விட்டால் ஹஜ்ஜி கிரிகைகள் நடக்கும், ஹஜ்ஜி செய்வதற்கு செல்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள். அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி இறுதியான ஹஜ்ஜும் அதுதான். ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறுகின்ற கடைசி ஹஜ்ஜி. அவருடைய 63வது வயசுல ரசூலுல்லாஹ் செய்த கடைசி முதலுமான ஹஜ்ஜி அதுதான். அதாவது இந்த ஹஜ்ஜினுடைய மாசம், ஹஜ்ஜி பெருநாளுக்கு அடுத்து வருகின்ற 2-3 நாட்களில் ஒரு இறுதி பேருரையை நிகழ்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்துல சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறார்கள் ரத்தின சுருக்கமாக. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, வஅன்தும் துஸாலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலுன், என்னை பத்தி மறுமையில நாளைக்கு நீங்க விசாரிக்கப்படுவீங்க, நான் எப்படி கரெக்டா இருந்தானா, தூதுத்துவத்தை கரெக்டா செஞ்சனா விசாரிக்கப்படுவீங்க, நீங்க என்ன பதில் சொல்வீர்கள்? சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னீங்க, முழுமைப்படுத்தினீங்க, நன்மை செய்து விட்டீர்கள் என்று நாங்க மறுமையில சாட்சி சொல்வோம். ரசூலுல்லாஹ் வானத்தை நோக்கி செய்கை செய்து, மக்களை நோக்கி செய்கை செய்து, அல்லாஹு மஷ்ஹது அல்லாஹு மஷ்ஹது, இறைவா இதற்கு நீயே சாட்சி, மார்க்கத்துல சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் அளவிற்கு ரத்தின சுருக்கமாக பல விஷயங்களை நினைவுபடுத்தி சென்றார்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில், இந்த ஹஜ்ஜி மாசத்தில், துல்ஹஜ் மாசம். அப்ப அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் காசு பணத்தை வைத்து நீ பெரியவன் நான் சிறியவன், நிறத்தை வைத்து நீ பெரியவன், பணத்தையும் நிறத்தையும் நாட்டினுடைய கலாச்சாரத்தை வைத்து மொழியை வைத்து பாகுபாடு பார்க்கிற அந்த காலத்தில், இன்றைக்கு கூட அது நடக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இனவெறியை, மொழிவெறியை ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அந்த கருத்தினுடைய கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்தை தூக்கி வைத்து, இதுதான் உங்களுக்கு உயர்வை தரும் என்று சொல்கிறார்கள். என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி வலா லி அஜமின் அலா அரபி, ஒரு அரபியரை விட அரபி பேசாதவர் சிறந்தவர் கிடையாது,
ஒரு அரபி பேசாதவரை விட அரபி பேசுபவரும் சிறந்தவர் கிடையாது. மொழியை வைத்து எவனும் எவரை விடவும் சிறந்தவர் கிடையாது. ஒலாலி அஹ்மர அலா அஸ்வத், கருப்பரை விட சிவந்தவர், சிவப்பாக இருப்பவர் சிறந்தவர் கிடையாது. சிவப்பாக வெள்ளையாக இருப்பவரை விட கருப்பரும் சிறந்தவர் கிடையாது. நிறத்தை வைத்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களில் உயர்ந்தவர் என்று சொன்னால் இல்லாபி தக்குவா, இறையச்சத்தை கொண்டு தான் அது நிர்ணயிக்கப்படும். கோடியில காசு வச்சிருந்தா நீ சிறந்தவன் கிடையாது. நல்ல கலரா அழகா இருந்தா நீ சிறந்தவன் கிடையாது. நல்ல மொழி உலகத்துல உயர்ந்த மொழி என்று சொல்லிக் கொண்டால் அது உனக்கு சிறப்பு கிடையாது. உன்னுடைய சிறப்பு நீ எப்படி இறைவனை அஞ்சுகிறாய், இறையச்சம் தான் அதை பற்றி பேசும், அதுதான் சிறப்பை தரும் என்று ஹஜ்ஜை முடிச்சிட்டு துல்ஹஜ் மாசத்தில் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நினைவுபடுத்துவது, மரணிக்கின்ற வரைக்கும் நீங்க உயர்த்தி நிற்காதீர்கள், மொழியை உயர்த்தாதீர்கள், உங்களுடைய நிலத்தை வைத்து உயர்த்தி பேசாதீர்கள், இறையச்சத்தால் உயர்ந்து நில்லுங்கள் என்று சொன்னார்களே. இந்த இறையச்சம் இந்த மாதத்தில் நமக்கு சொல்கின்ற படிப்பினை. குறிப்பாக இந்த நாளில் இப்ராஹிம் அவர்கள் எப்படி இறையச்சத்தோடு நடந்தார்களோ அதே போன்ற இறையச்சம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்கின்ற பாடம் இந்த நாள். இந்த நாள்ல நம்ம இந்த திடலில் இருந்து கலைந்து செல்லும் பொழுது இறையச்சத்தோடு செல்லணும். இறையச்சம் இருக்கும், அதை புதுப்பித்துக் கொண்டு இவ்வளவு நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம், இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம உயிரோடு இந்த ஹஜ்ஜி பெருநாளை அடைய வைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜி பெருநாளில் நாம் பெறுகின்ற படிப்பினை இறையச்சம் இது மரணிக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நியத்தில் இந்த திடலை விட்டு நாம் செல்லணும். இது ஒரு விஷயம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில இறையச்சம் என்பது ஒரு பாடமாக இருந்தாலும் அவர்கள் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை இன்னொரு பாடம். அல்லாஹ் மீது அச்சம் இருக்கு, அவன் சொல்றதை செய்யணும் என்று இருந்தாலும் அவன் சொல்ற எல்லாத்தையும் செய்யறோமே, அல்லாஹ் நம்ம கைவிடாம பாதுகாப்பானா என்கிற சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் சொல்ற எதையும் நான் துணிந்து செய்வேன், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கு பல முஸ்லீம் இடத்துல காசு பணத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ் மீது இல்லை. வருத்தத்திற்குரிய செய்தி. காசு இருந்தா பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைப்பவர்கள், அதை வச்சு பல காரியத்தை சாதிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் அல்லாஹ்வை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருப்பார்கள் சிலர். ஆனால் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை என்பது காசிற்கும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டது. ஏழைக்கும் அல்லாஹ் நாடினால் உதவுவான், கோடீஸ்வரனாக இருந்தாலும் அல்லாஹ் உதவுவான். அவனுடைய விருப்பம் அல்லாஹ் உதவ வேண்டும் என்று நாடிவிட்டால் எப்படியும் உதவுவான். பரவலாக கேள்விப்பட்ட சம்பவம் தான். இப்ராஹிம் அவர்கள் அங்க இருக்கிற அந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். அது அந்த மக்களிடத்தில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது. சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து விட்டு இவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் அவர்கள் அந்த உடைந்த சிறிய சிலை இடத்திலேயே கேளுங்க, யார் உங்களை உடைச்சது அப்படி பேச்சு பரவலாக போதே ஒரு கட்டத்துல அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலின், நீங்க ஏதாவது இவரை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இவருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெருப்பு குண்டத்துல போட்டு இவர்களை கொளித்து எரித்து விடுங்கள், அப்படி செய்யுங்க என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமும் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் இறையச்சத்தோடு அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் தைரியமாக செய்து விட்டார்கள். இப்ப இதை செய்தனுடைய விளைவு ஒரு இக்கட்டான நிலைமை. நெருப்பு ஜுவாலை அந்த தீ குண்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அதுல விழுந்தால் எலும்பு சதை ஒன்றும் இருக்காது, சாம்பலாக போகின்ற அளவிற்கு கடுமையான தீ குண்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய மன தைரியம் இருக்க வேண்டும். தனி மனித அளவில் என்னால் தாங்கிக்க முடியும், உடம்பு தாகும் என்று அந்த தைரியம் பத்தாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை இதை செய்ய வைத்தான், அதே ரப்புல் ஆலமீன் என்னை இதிலிருந்து காப்பாற்றுவான் என்ற அந்த தைரியம், மன நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருந்தால்தான் அந்த இடத்துல வென்று காட்ட முடியும். இப்ராஹிம் அவர்கள் அப்படி நினைத்தார்கள், அந்த காரியத்தை வென்று காண்பித்தார்கள். பயந்து ஓடல, நெருப்புல போடுவேன்னு சொல்றாங்களே, இதோட இந்த தாவா விட்டுவோம் என்று அவர்கள் விரண்டு ஓடவில்லை. தைரியமாக நெருப்பில் போடுகிறாயா போட்டுக்கொள் என்று நின்றார்கள். அவர்கள் நெருப்பில் போடும் பொழுது அதற்கு உதவியாக பரிசாக அல்லாஹ் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறான். அறிவியலுக்கு அப்பாற்பட்டுனா அது பொய் என்று கிடையாது. அல்லாஹ் செய்கின்ற அற்புதங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். ஏன்? அறிவியல் என்பதை அல்லாஹ் அமைத்த ஒரு அமைப்பு தான். இது இப்படி இப்படி இருக்கணும் என்ற அமைப்பு ஒரு அறிவியல். அதை அமைத்ததே அல்லாஹ் தான். அவன் நாடினால் அதை மாற்றி அமைப்பான். அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. நெருப்புனா சுடும் என்று தெரியும். இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அதிலே விழுகிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு சொன்னதாக சொல்கிறான், குல்னா யானால் நெருப்பை பார்த்து நாம் சொன்னோம், தூணி பருதவ சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமிற்கு குளிர்ச்சியாக பாதுகாப்பாக மாறிவிடு என்று நெருப்புக்கு சொன்னோம். கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சுட்டெரிக்கின்ற அந்த நெருப்பு இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில குளிர்ச்சியாக மாறியது. குளிர்ச்சினா ஒரு அளவுக்கு தாண்டி டிகிரிக்கு தாண்டி நம்ம குளிர்ச்சியை தாங்கிக்க முடியுமா? மைனஸ்ல இருந்துச்சுன்னா உடல் தாங்குமா? அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான், வஸ்ஸலாமா, பாதுகாப்பாக மன நிம்மதியான அந்த குளிர்ச்சியாக மாறிவிடு. இந்த சமுதாயம் அவருக்கு எதிராக தீட்டிய திட்டம் ஒன்று, நினைத்த செயல் ஒன்று. இப்ராஹிம் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பதிலடி வேறு. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள்.
அது குறிப்பாக இந்த ரெண்டு சொல்லி இருக்கிறோம். ஒன்று இறை அச்சம், அது இருந்தால்தான் வணக்க வழிபாடு, தனி மனித ஒழுங்கம் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு இறைவன் மீது நம்பிக்கை, அல்லாஹ் காப்பாற்றுவான், அவன் நன்மை செய்வான். இப்ப விட்டா கூட, இப்ப கைவிட்டால் கூட மறுமையில் நம்மை கை தூக்கி விடுவான், நன்மை கொடுப்பான் என்ற இறையச்சமும் இறை நம்பிக்கையும் இந்த திடலிலிருந்து செல்லும் பொழுது இன்னும் உள்ளத்தில் ஆழமாக அதை பதிய வைத்து எடுத்து செல்ல வேண்டும். இறையச்சவாதிகளாக, இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.